அப்படியே போய் ஹீரோயினை வச்சு எப்படா படம் எடுத்தீங்க? தாய்க்கிழவி மூவி ரிவ்யூ பார்க்கலாமா? ஒரு ஊரில் வட்டிக்கு விட்டு கராராக கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்க நம்ம பவுனு தாய்க்கிழவி பார்த்து ஊரே மிரண்டு ஓடுது. பசங்க சொத்துக்காகவும் ஊர் மக்கள் வட்டி காசை திருப்பி தராமல் ஏமாத்துறதுக்காகவும் இந்த கிழவி எப்படா சவுண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் அந்த அம்மா கை கால் வந்து சாவர நிலைமையில கிடக்கும்போது ஒரு நகைக்கடைக்காரர் வந்து உங்க அம்மா நேற்று தான் 160 பொன் நகையை வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்றதை கேட்குற இந்த 3 பசங்களும் இந்த அம்மாவை எப்படியாச்சும் காப்பாற்றி அந்த 160 பொன் நகை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்குன்னு சொல்லி முடிவு எடுக்கிறானுங்க. இந்த அம்மாவை இவனுங்க காப்பாற்றினானுங்களா இல்லையா? அந்த 160 பொன் நகையை கண்டுபிடிச்சானுங்களா இல்லையா? பெத்த அம்மாவை வெறும் காசா பார்க்குற இவனுங்க திருந்தினானுங்களா இல்லையாங்கிறத இந்த படத்தோட கதை. 2 hours 24 minutes ஓடுற இந்த படத்துல ராதிகா மேடமோட கேரக்டர் வெறும் 30 to 40 நிமிஷமே இருந்தாலும் நம்ம மனசுல நங்கூர மாதிரி ஆழமா பதிஞ்சிடுறாங்க. ஒரு பெண் தற்சார்பா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு சொன்ன விதத்திலேயா இருக்கட்டும், இந்த படத்துல அங்கங்க கல்வி எந்த அளவுக்கு முக்கியம்னு சொன்னதுலயா இருக்கட்டும், அண்ட் தென் ஒரு உயிரை பணமா பார்க்கறது எந்த அளவுக்கு பெரிய பாவம்னு சொன்னதுலயா இருக்கட்டும், இவங்க எடுத்துக்கிட்ட எல்லா டாப்பிக்கையும் ரொம்ப பிரீச்சியா போர் அடிக்காம ஜாலியா ஃபன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கடைசி 10 நிமிஷம் மட்டும் தமிழ் சினிமாக்கே உரிய கொஞ்சம் கருத்தூசி ஜாஸ்தியா இருக்கு. ஓவராலாக என்ன கேட்டிங்கன்னா இந்த படம் தேட்டரில் போய் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மூவி. தேட்டரில் இருக்கும்போது என்ஜாய் பண்ணிடுங்க. ஓடிடியில் வந்த வாட்டி ஐயோ நல்ல படத்தை மிஸ் பண்ணுறமேன்னு கதறி பிரோஜனமே கிடையாது. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தோட உங்கள் ரிவ்யூவை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.